சொந்த வீடு பல பேரோட பெரிய கனவு இதுதானுங்க. நம்ம யாராவது கிட்ட போய் எங்களோட ட்ரீம் என்ன, ஆசை என்னன்னு கேட்டால் நிறையா பேர் சொல்கிற ஒரே வார்த்தை இதுதாங்க. எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டிக்கணும், அதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களுமே இப்போ சென்னையில் ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கருத்து இருக்குது. அதை உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்கிட்டயுமே சொல்லியிருக்காங்கங்க, நீ வாடகை வீட்டில் தானே இருக்க, அது எப்படி உன்னோட வீடாகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னதான் நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலுமே மாதம் மாதம் ரெண்ட்டு கொடுத்துட்டு தானங்க இருக்கோம், ஃப்ரீயாக இருக்கிறது இல்லைல்ல. அஃப்கோர்ஸ் வீட்டு ஓனர்ஸ் சில ரூல்ஸ் போட தான் செய்வாங்க. வீடு இப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும், ஆணி அடிக்கக்கூடாது, அது எல்லாமே எல்லா பக்கம் இருக்கிற சின்ன விஷயம்தான். இந்த மாதிரி ரூல்ஸ் போடுறது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருக்கணும், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படிங்கிறத வாடகை வீட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லைங்க, சொந்த வீட்டில் இருக்கவங்களுமே இந்த மாதிரி பிரச்சனையை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸால் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வீட்டில் சுதந்திரமாக யாருக்கும் பயம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை திருப்தியாக செய்ய முடியுதோ அதுதான் உங்கள் வீடு. கரெக்டுங்களா இல்லைங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடுங்கிறது வெறும் சொத்து மட்டும் இல்லைங்க, அதையும் தாண்டி மனசுக்கு நெருக்கமான ஒன்று.